ஹலோ, இன்னைக்கு இந்த டீப் டைவுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். அடுத்த வாரம் நீங்க மார்க்கெட்ல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஸ்ட்ராங் டெக்னிக்கல் செட்டப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அலச போறோம். ஆமா, இது ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். மார்க்கெட்ல நிறைய அண்டர்கரன்ஸ் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம நெக்ஸ்ட் வீக் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் லெவல் செட்டப்பை பத்தி விரிவாக அலச போறோம். சோ எங்களோட இந்த எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் we happily announce now we are offering portfolio analysis service. இதுல உங்களுக்கு ஒரு டீடைல்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஃபைல் கிடைக்கும். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போர்ட்ஃபோலியோவை ஆர்கனைஸ் பண்ணிக்க. கண்டிப்பா. மார்க்கெட் நிலவரம் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, நிஃப்டி இப்போ 23,775 லெவல்ல இருக்கு. ரீசெண்டா 22,100 வரைக்கும் இறங்கிட்டு ஒரே செஷன்ல 730 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய மூவ். நிறைய ட்ரேடர்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் டைம்ல நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நிஃப்டியை பிரெடிக்ட் பண்றது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. கரெக்ட். இண்டெக்ஸை ப்ரிடிக்ட் பண்றதை விட்டுட்டு இப்போதைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் செட்டப்ஸ் மேல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா FIIs 37,900 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. அவ்வளோ பெரிய செல்லிங் பிரஷர் இருந்தும் மார்க்கெட் கிராஷ் ஆகல. ஏன்னா DIIs அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விக்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ரெக்கவரிக்கு அப்புறம் இப்ப கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 500ல இருந்து 10 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம். இதுல 5 ஸ்டாக்ஸ் ஏற்கனவே பிரேக் அவுட் ஆனவை. மீதி 5 ஸ்டாக்ஸ் இப்போதான் அந்த பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கிற செட்டப்ஸ். எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியற மாதிரி கவர் பண்ண போறோம். ஓகே, முதல்ல அந்த ஆல்ரெடி broken அவுட் செட்டப்ஸ் பத்தி பாப்போம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேங்கிங் செக்டார்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ICICI பேங்க். ICICI பேங்க் இதோட பிரைஸ் இப்போ 1321ல இருக்கு இல்லையா? ஆமா, இது அதோட 20 EMA, அதாவது 1257, அப்புறம் 50 EMA ஆன 1236. இது ரெண்டுக்கும் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா கைட் ஆயிட்டு இருக்கு. சோ ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ரெண்டுலயுமே நல்ல புல்லிஷ்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, மேக்டி புல்லிஷ் கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. கூடவே வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. வால்யூம் இருந்தாதான் அது ரியல் பிரேக் அவுட். ரைட். அப்போ இதோட லெவல்ஸ் என்னென்ன? இதோட சப்போர்ட் 1281, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 1350 மற்றும் 1380ல இருக்கு. பட் ஒரு நிமிஷம், ஏப்ரல் 18 அன்னைக்கு இதோட Q4 ரிசல்ட்ஸ் வருது. இது ஒரு ரிஸ்க் இல்லையா? ரிசல்ட்ஸ் மோசமா வந்தா ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடாதா? நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப கரெக்ட். ரிசல்ட்ஸ் எப்பவுமே பெரிய மூவ்ஸை உருவாக்கும். அப்போ அந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றது? அதுக்கு தான் நம்ம லெவல்ஸை வாட்ச் பண்ணணும். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வீக் ஆகுறதான்னு பார்க்க 1272 லெவல்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு கீழே போனா செட்டப் இன்வாலிட். ஓகே, ரெண்டாவது ஸ்டாக் என்ன? ரெண்டாவது பஜாஜ் ஃபைனான்ஸ். இது அதோட 900 ரெசிஸ்டன்ஸை ரொம்ப அழகா தாண்டி இப்போ 924ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, 924. இதோட EMI செட்டப் எப்படி இருக்கு? EMIகள் எல்லாம் விலைக்கு கீழே இருக்கிறதுனால பிரைஸ்க்கு ஒரு நல்ல குஷன் கிடைச்சிருக்கு. குஷன்னா கீழே இறங்கினா கூட பவுன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, ரைட்? எக்ஸாக்ட்லி. அப்புறம் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோட RSI தான். RSI இப்போ 56ல இருக்கு. 56. ரொம்ப ஓவர் பாட்டும் இல்ல, மொமெண்டமும் நல்லா இருக்கு. ஆமா, பெர்ஃபெக்ட் டைமிங். இதோட சப்போர்ட் லெவல் 903. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 945 மற்றும் 965. சூப்பர். சோ பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்ல பொசிஷன் ஆயிருக்கு. அடுத்து மூணாவது ஸ்டாக் L&T ஃபைனான்ஸ். இது அந்த 270ல இருந்து 275 ஜோனை தாண்டி இப்போ 278ல ஸ்ட்ராங்கா நிக்குது. எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது வந்த வால்யூம் எக்ஸ்பான்ஷன் செமையா இருந்துச்சு. அந்த வால்யூம் தான் ரொம்ப முக்கியம். சும்மா பிரைஸ் மட்டும் ஏறினா பத்தாது. இந்த மாதிரி பெரிய வால்யூம் வர்றது எதை காட்டுது? இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் தானே? கண்டிப்பா பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் உள்ள வராங்கன்னு அர்த்தம். சோ இதோட சப்போர்ட் 272ல இருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மேல போனா ரெசிஸ்டன்ஸ் 283 மற்றும் 290. இந்த வால்யூம் சப்போர்ட்டோட அது ஈஸியா அச்சீவ் ஆக வாய்ப்பிருக்கு. கிரேட். இப்போ நாலாவது ஸ்டாக் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், அதாவது AB கேபிட்டல். ரைட். இது அதோட 335 லெவல்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ 341ல இருக்கு. ஆனா இதுல நான் ஒன்னு நோட் பண்ணேன், பிரைஸுக்கும் EMIக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் அதிகமா இருக்குல்ல? ஆமா, அந்த இடைவெளி தான் இதோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. மொமெண்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, பட் ரொம்ப தூரம் போனா திருப்பி மீன் ரிவர்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாம சப்போர்ட்டை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இதோட சப்போர்ட் 335. கரெக்ட். அப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் 350 மற்றும் 360ல இருக்கு. சப்போர்ட் பிரேக் ஆனா நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அண்டர்ஸ்டுட். இப்போ நாம பார்த்த இந்த 4 ஸ்டாக்ஸுமே ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்து வந்தவ. ஆமா, எல்லாமே ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ரொம்ப வேகமா வளரக்கூடியவ. மேல போனாலும் வேகமா போகும், கீழே வந்தாலும் வேகமா வரும். உண்மைதான், வொலாட்டிலிட்டி அதிகமா இருக்கும். மரிக்கோ இது ஒரு FMCG ஸ்டாக். ஓ, FMCG. சோ ஃபினான்ஷியல்ஸ் மாதிரி இது அவ்வளோ வேகமா நகராது, ஆனா மார்க்கெட் விழுந்தாலும் ரொம்ப அடி வாங்காது.
கரெக்ட். இது டவுன் சைட ரொம்ப ஸ்ட்ராங்கா தடுக்கும். இதோட பிரைஸ் இப்போ 763ல இருக்கு. இதோட சார்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இஎம்ஐகள் எல்லாம் விலைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இது ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட். ஓகே, சோ பிரைஸ் ரொம்ப தூரம் ஓடிடல. கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் விரும்புவர்களுக்கு இது ரொம்ப ஏத்த ஸ்டாக். ஆமா, இதோட சப்போர்ட் 748, மேல ரெசிஸ்டன்ஸ் வந்து 778 மற்றும் 790. ஒரு சேஃபான ட்ரேடுக்கு இது பெஸ்ட். சூப்பர். இதுவரைக்கும் நாம ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற ரயில்களை பார்த்தோம். ஐ மீன் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஆமா, இப்பதான் இன்ஜினை ஸ்டார்ட் செய்து கிளம்ப தயாரா இருக்கிற பிரேக் அவுட் ரெடி செட்டப்ஸை பார்ப்போம். இதுல மொதல் ஸ்டாக் என்ன? இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது மாதசன் இன்டர்நேஷனல். இது ஒரு ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக். ரைட். இதோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? இது ரொம்ப நாளா 117க்கும் 122க்கும் இடையில ஒரு ரேஞ்ச்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. தற்போதைய பிரைஸ் 122. அப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு. இது எப்போ அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரும்? அதுக்கான ட்ரிகர் வந்து 125. அந்த 125 லெவல வால்யூமோட தாண்டுனா அதுதான் உண்மையான பிரேக் அவுட் சிக்னல். ஓகே, ட்ரிகர் பாயிண்ட் 125. இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? சப்போர்ட் வந்து 116ல இருக்கு. ஒன்ஸ் ட்ரிகர் ஆகி மேல போனா ரெசிஸ்டன்ஸ் 130 வரைக்கும் போகலாம். பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டாக் கனரா பேங்க். இது இப்போ சரியா 140ல இருக்கு. ஆமா, சரியா அந்த பிரேக் அவுட் எட்ஜ்ல நிக்குது. லேசா வால்யூம் வந்தா கூட மேல ஷூட் ஆயிடும். இது வந்து PSU பேங்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? கண்டிப்பா. PSU பேங்க்ஸ் எல்லாமே இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதோட எஃபெக்ட் தான் இந்த சார்ட்ல தெரியுது. அப்போ இதோட லெவல்ஸ் என்னவா இருக்கும்? சப்போர்ட் வந்து 134ல ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல் ரெசிஸ்டன்ஸ் 144 மற்றும் 148. இதுல ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? 129க்கு கீழே சென்றால் இந்த செட்டப் முழுசா இன்வாலிட் ஆகிடும். சோ அத மனசுல வச்சுக்கோங்க. கிளியர். இப்போ எட்டாவது ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SBI. ஆமா, நம்ம லிஸ்ட்ல இன்னொரு PSU பேங்க். இதோட பிரைஸ் இப்போ 1066. இதோட மூவிங் ஆவரேஜ் செட்டப் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. எக்ஸாக்ட்லி. இது சரியா அதோட 50 EMA ஆன 1064ல வந்து உட்கார்ந்துள்ளது. இது ஒரு கிளாசிக் சப்போர்ட் பவுன்ஸ். கூடவே இதோட RSI வந்து 49ல இருக்கு. அதாவது ஒரு நியூட்ரல் ஜோன்ல இருக்கு. ஆமா, நியூட்ரல்ல இருக்கிறதுனால பிரைஸ் மேல செல்ல இன்னும் நிறைய இடம் இருக்கு. ஓவர் பாட் ஆகல. இதோட சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லுங்க. சப்போர்ட் வந்து 1041. மேல போனா ரெசிஸ்டன்ஸ் 1085 மற்றும் 1100. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் தான் ஃபண்ட் பண்ணுது. ஓகே, அந்த தீம் தான் சார்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இதே தீம்ல வர்ற அடுத்த ஸ்டாக் வந்து CG பவர். ஆமா, எனர்ஜி டிரான்சிஷன் தீம்ல CG பவர் ஒரு டைரக்ட் பெனிஃபிஷியரி. இந்த தீம் இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ஹாட்டா இருக்கு. இதோட பிரைஸ் இப்போ 731ல இருக்கு. டெக்னிக்கலா இது எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வால்யூம் தொடர்ந்து அபோவ் ஆவரேஜாவே இருக்கு. பெரிய பிளேயர்ஸ் இதை அக்யூமுலேட் பண்றாங்க. ரைட். அப்போ இதோட லெவல்ஸ்? சப்போர்ட் 720ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 745 மற்றும் 760. சூப்பர். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற கடைசி ஸ்டாக், அதாவது 10வது ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ். பாரத் ஃபோர்ஜ் ஒரு ஃபென்டாஸ்டிக் கம்பெனி. இது ஆட்டோ, டிஃபென்ஸ் மற்றும் EV இந்த 3 வலுவான தீம்ஸும் கலந்த ஒரு பங்கு. ஓ, மல்டிபிள் தீம்ஸ் ப்ளே ஆகுது. இதோட பிரைஸ் இப்போ 1798ல இருக்கு. தானே, அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் லெவல். எக்ஸாக்ட்லி. அந்த சைக்காலஜிக்கல் லெவலான 1800 தாண்டுவதுதான் இங்க பிரேக் அவுட் சிக்னல். நிறைய பேர் அங்க செல் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணா ஷார்ட் கவரிங் வரும். ஆமா, ஷார்ட் கவரிங் வந்தா பிரைஸ் ரொம்ப வேகமா மேல போகும். இதோட சப்போர்ட் வந்து 1767. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1835 மற்றும் 1870. வாவ், ரொம்ப கிளியரான அனாலிசிஸ். இப்போ இந்த 10 ஸ்டாக்ஸையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. என்ன புரியுது சொல்லுங்க? ஐ மீன் 10ல 6 பங்குகள் பேங்கிங் மற்றும் ஃபைனான்சியல் துறையை சேர்ந்தவை. ICICI, பஜாஜ், L&T, AB கேபிட்டல், கனரா, SBI. ஆமா, இது ஒரு எதேச்சையான விஷயம் கிடையாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களது முதலீட்டை இந்த செக்டாருக்குள் மாற்றுவதை இது காட்டுது. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ரொட்டேஷன் நடக்குது. நாம பார்த்த எல்லா பங்குகளுமே அபவ் ஆவரேஜ் வால்யூம்ல இருக்கிறது இதை இன்னும் உறுதிப்படுத்துது. இண்டெக்ஸ் வந்து கான்சாலிடேட் ஆகலாம் அல்லது சின்ன கரெக்ஷன் வரலாம். ஆனா ஆக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். அதனால தான் நாம செட்டப்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் முடிவெடுக்கும் முன்னாடியும் உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. ப்ளீஸ் கன்சல்ட் ஃபைனான்சியல் அட்வைசர். This content for only educational purpose. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye. Take care.